இல்ல ரேட்டுக்கா ரேட் வந்து ஃபர்ஸ்ட் 80 போட்டேன்ப்பா நானு. ஆனா இப்போ பிரான் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுது, எனக்கு கட்டுப்படி ஆகல. ஆமாங்க கண்டிப்பா. அதனால பெரிய இறா பார்த்து 450 ரூபாய் 450 இறா வாங்கினேன் கிலோவே. ஒரு கவுண்டிங் வரும். அதனால 100 rupees ஏத்திட்டா. ஏத்தியே ஒண்ணு வந்து எனக்கு 7 ரூபாய் போடுறாங்க. கண்டிப்பா நீங்க போடுற ரேட் ஒர்த்து தாங்க, அத பத்தி எதுவும் குறை இல்ல. இதே ஹோட்டல்ல சாப்பிட்டா நாங்க 300 ரூபாய் கொடுக்கணும். அதான் சொல்றேன். எல்லாமே இதுல நீங்க போடுற சாப்பாடு ஒரு எக்ஸ்ட்ரா தெரியுது. எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டா கூட இப்ப நம்மள மாதிரி சில பேர் வேலை செய்றவங்க எக்ஸ்ட்ரா கேட்டா கூட ரைஸ் போட்டுருவீங்க, அதுக்கெல்லாம் காசு கிடையாது. காசு கிடையாது. கொஞ்சம் கேட்டா அதுக்கே ரைஸ். ஓகேக்கா. போட்டு கொஞ்சம் பிக்கப் ஆகணும் போட்டு 60 சிக்கன்லாம் 300 சொல்றாங்க. நாங்க அது 100 கிராம் 50 ரூபாய் தான் போடுறோம். அது போட்டு மசாலா போட்டு Hello guys, நாங்க தான் உங்க ஜிலோ பாய்ஸ். சொல்லுங்க. நானே சொல்றேன். பசிக்குது அப்படிலாம் இல்ல. வெயில் அடிக்குது. வெயிலுக்கு நம்ம வெயில் அடிக்கிற மாதிரி சாப்பிடுறோம். பாட்டில் சரி இன்னைக்கு நம்ம எறா பிரியாணி சாப்பிடுறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அக்கா எவ்வளவு நாளாக 65 பிரியாணி எறா பிரியாணிலாம் போட்டுருக்கீங்க? 3 வருஷமா. நாங்க இப்பதான் ஆரம்பிச்சோம், அதனால சரி உங்களது ஒரு கண்டென்ட்டா போடலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணீங்கக்கா நீங்க? இல்ல ரேட்டுக்கா. ரேட் வந்து ஃபர்ஸ்ட் 80 போட்டேன்ப்பா நானு. ஆனா இப்போ பிரான் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுது, எனக்கு கட்டுப்படி ஆகல. ஆமாக்கா கண்டிப்பா. அதனால பெரிய இறா பார்த்து 450 ரூபாய் 480 ரூபாய் இறா வாங்குறோம் கிலோவே. 25 பீஸ் 30 பீஸ் கூட ஒரு கவுண்டிங் வரும். அதனால 100 rupees ஏத்திட்டா. ஏத்தியே ஒண்ணு வந்து எனக்கு 7 ரூபாய் போடுறாங்க. கண்டிப்பா நீங்க போடுற ரேட் ஒர்த்து தாங்க, அத பத்தி எதுவும் குறை இல்ல. இதே ஹோட்டல்ல சாப்பிட்டா நாங்க 300 ரூபாய் கொடுக்கணும். அதான் சொல்றேன். எல்லாமே இதுல நீங்க போடுற சாப்பாடு ஒரு எக்ஸ்ட்ரா தெரியுது. எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டா கூட இப்ப நம்மள மாதிரி சில பேர் வேலை செய்றவங்க எக்ஸ்ட்ரா கேட்டா கூட ரைஸ் போட்டுருவீங்க, அதுக்கெல்லாம் காசு கிடையாது. கொஞ்சம் கேட்டா அது கேட்டா ரைஸ் போட்டு. ஓகேக்கா.
இப்போ நீ இறால் வந்து எப்பவுமே டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம இதுல ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு இருந்து வரோம். சிந்தாரப்பேட்ல இருந்து வாங்கிட்டு வரோம். சிந்தாரப்பேட்ல இருந்து. ஃப்ரெஷ்ஷா 4 மணிக்கு என் பையன் நாலு மணிக்கு நீங்க ஏஞ்சி போயிட்டு இதுக்கோசமே வாங்கிட்டு வருது. எத்தனை மணிக்கெல்லாம் காலி ஆயிடுவா? எறா வந்து ஒரு 2 ஆனா அதுமே சொல்லிட்டாங்க. நாங்க ஒரு சில நேரத்துல ஒரு ரெக்வெஸ்ட் அமாவாசை பிரதோஷம்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஜனங்க என்ன பண்றாங்க 4 மணிக்குல காலி 2 மணிக்குல காலி ஆயிட்டான்னு வர மாட்டறாங்க. இப்போ எத்தனை கிலோ போடுறீங்க டெய்லி? டெய்லி 10 கிலோ போடுறோம். 10 கிலோ போட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அது சிக்கன் பிரியாணியா? சிக்கன் வந்து 5-6 கிலோ போடுறோம். 65 இவ்வளவு பெருசா போடுறீங்க எப்படியா? நாங்க நார்மலா கடையில வாங்கினாலே 90 பீஸ்னா 5 கொடுக்குறாங்க. நீங்க இவ்வளவு போடுறீங்க எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஃபர்ஸ்ட் போட்டு கொஞ்சம் பிக்கப் ஆவனா போட்டு இது பண்றோம். இப்போ கூட 60 சிக்கன்லாம் 300 சொல்றாங்க. ஆமா. நாங்க அது 100 கிராம் 50 ரூபாய் தான் போடுறோம். அது போட்டு மசாலா போட்டு இது பண்ணி போடுறோம். கண்டிப்பா அடுத்தது நீங்க ஷோரூம் வைக்கணும், நாங்க வந்து ஷூட் பண்ணோம். பசி காதலிக்குது கண்ணு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன். எங்களுக்கு ஒரு 65 பிரியாணியும் ஒரு 65ம் எறா பிரியாணியும் ஒரு 65. ஓகேக்கா. எறா பிரியாணி ஒரு 65 150 தான். ஆமா ரெண்டு பே 100 அது 50. தாராள மனசுக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு நான் சொல்லுவான் அவன். இப்போ நீங்க ரெண்டுமே மேக் பண்றீங்க. உங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்றாங்க? தக்கச்சி அப்புறம் மறந்துரும் பேசுறேன். அம்மா ஒருத்த பையன் எல்லாரும் இவர்தான் பையனா? இவர்தான் 4 மணி காலையில ஏஞ்சி போயிட்டு வருது. என் பையன் வேலை ப்ரோ எப்படி ப்ரோ காலையில ஏஞ்சி போடுறீங்க? இல்ல ப்ரோ இந்த காலத்துல யாருமே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்படிலாம் இல்ல. நீங்க காலையில 4 மணிக்கு ஏஞ்சி போறதா ஒரு பெரிய விஷயம். அப்புறம் கோயம்பேடு போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கினோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்து ப்ரோ அது நம்ம பார்த்தோன்னா அது ரேட் அதிகமா இருக்கு. அங்க நீங்க வரதுக்குள்ள அவங்க ஒரு 200 ரூபா வச்சு வைக்கிறான், அது ஒரு 300 ரூபா வச்சிருக்காங்க. அது ஒரு 100 ரூபா போட்டு போட நம்ம அந்த காசு எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்க நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் க்ளீனா ஆயிட்டலாம் அவங்க தான் பாப்பாங்க. இவங்களாக்கா? செஃப் யாருக்கா? செஃப் அவங்க தான். இவங்க தான் செஃப். அக்கா செஃப் அக்கா லைட்டா அப்படியே கேமரா பார்த்தா நல்லா இருக்கும். மசாலாக்கா இதெல்லாம் மசாலா எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்கு செய்யற மாதிரி தான். இல்ல கலரே பாக்கும்போது வீட்ல சாப்பிடுற மாதிரி தாங்க இருக்கு. ஆமா வீட்ல செய்யற மாதிரி தான் செய்யறாங்க. ரைஸ் எப்படியோ வாங்கிட்டோம் கஷ்டப்பட்டு. இப்போ இந்த சிக்கனையும் எறா பிரியாணியும் தூக்கி சொருவ போறோம். இப்போ சொருவ நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிடுங்க. இல்ல அதுல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க தான் வாங்கிடுவோம் சொல்லிடுங்க. गाइस இப்போ பாத்தீங்கன்னா 65 நல்ல ஒரு ஃப்ளேவர் கலர். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எறாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற 2 ஸ்பாட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எறா கிடைக்கிற இடம் தான். மசாலா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும், காட்டுறப்பவே தெரியும் உங்களுக்கு. எக்கு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் சிக்கனும் போடுவாங்களா பை? இது வேற கத்திரிக்காய், அப்புறம் தயிர் பச்சடி, இது இல்லாமல் க்ரீன் சட்னி. இது ரொம்ப ஃபேவரெட்டு எல்லாருக்குமே சரி. பிரியாணினாலே அந்த க்ரீன் சட்னி தான் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் நாக் அவுட் பண்ணுங்க, நீங்கள் நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் இப்போ சொல்லுங்க செஃப் சொல்லுங்க. முதல்ல எறாவை எடுத்துக்கணும், அப்புறம் பிரியாணி எடுத்துக்கணும். டைலாக் எல்லாம் திட்டாதடா. சட்னி எடுத்துக்கணும், சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கணும். சிக்கன் பீட்டா பரவாயில்ல பாத்துக்கலாம். இது கொஞ்சம் இது வேணாம், இது ஃப்ளேவருக்கு எடுத்துரும். அவர் வண்டி எடுக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கணும். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. எங்கடா விடுறானா பாத்தியா? ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. இது தரப்போகுது இல்லை, நான் தான் நாக் அவுட் பண்ண போறேன். நாக் அவுட் பண்ணு. இல்லை பண்ணு நீ. இல்லை டயட் இருக்கேன், அதனால கொஞ்சம் கொடுக்கலாம்னு பார்க்குறேன். சாப்பிட்றீங்களா பாய்? நீங்கள் ஃபஸ்ட்டு கைஸ் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ரொம்ப அந்த குழ அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃப்ளேவர் மாதிரி தான் நல்லா வெடிச்சிருக்குங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பிரியாணி எறா கூட இந்த க்ரீன் சட்னி. பிரியாணி எறா இல்லை பாய், எறா பிரியாணி. இதுதான் காம்பினேஷன். ஆக்சுவலாக சிக்கன்லாம் இதுக்குள்ளே சேர்த்தோன்னா சொல்கிற அளவுலாம் ஒன்றும் இருக்காது. நல்லா தான் ப்ரோ இருக்குது, சும்மா நான் சொல்லுவார் ப்ரோ. வாவ் அடிப்பொலியானோம். இந்த வெயிலுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் ப்ரோ. இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க, இந்த ரைத்தா
தப்பா சொல்றேன். கத்திரிக்காய் ரைட்டா. அப்பா சொன்னாலும் கரெக்ட் ஆயிடும்டா. கொஞ்சம் முட்டை அப்படி போட்டு இதுவும் போடுங்க, ஒயிட்டும் போடுவோம். ஒயிட் அப்படியே எடுத்தேன் அப்படி மேலே வச்சு 65. ஏறா வேணாம். ஐயோ காய்ஸ் இவன் ரொம்ப கலீஜாங்கிறான் பாய்ஸ். சாப்பாடை மதிக்கணும் காய்ஸ். $50 ஒர்த்து காய்ஸ். பிரியாணியும் செம்மையாக இருக்குது காய்ஸ். இந்த நிஞ்சா ஷோரூம் பக்கம் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. மெயினாக மதியானத்தில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா 12க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12 to 1:32 வரைக்கும் கூட போகும் பிரியாணி அவைலபிள் பொறுத்து. ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. பண்ணிடலாம். இப்படியா இப்படி வந்துடுங்க ப்ரோ. நீங்கள் அக்கா கடை பிளான் பிரியாணிக்கு வரணும்னா இந்தாசோரம் ரோடு கீழ்பாக் அப்போலோ டென்டல் கிட்ட வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவாங்க? $150 ஒர்த்துன்னு சொல்லுவீங்க. எங்ககிட்ட மெயினாக சிக்கன் பிரியாணியும் இருக்குது, 65 பிரியாணியும் இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பாருங்கள். நான் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு குத்துணும் ப்ரோ. நல்லா இருக்குதா ப்ரோ? செம்மையாக இருக்குது ப்ரோ. என்னென்ன ப்ரோ போட்டுக்கிறாங்க? சிக்கன், எறா, முட்டைலாம் போட்டுருக்காங்க ப்ரோ. மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. கேமராமேனுக்கு கொடுக்கலாமா? வேணாலா? கேமராமேன் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு வருதோம். இது வந்து வீட்டுக்கு போடுற மசாலா தான் இது, புரியுதுங்களா? ஹோட்டலுக்கு போடுற மாதிரி இந்த அஜினாமோட்டா எதுவுமே கிடையாது. இது நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர் டேஸ்ட் இல்லைன்னுவாங்க, சில பேர் டேஸ்ட் இருக்கணுங்க. வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோம் குழந்தைங்க கூட வாங்கி கொடுக்கலாம். அதை இது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே இந்த மசாலா ஐட்டம் வந்து எல்லாமே வந்து பார்த்து தான் போடுறது. அஜினாமோட்டா போடுறது அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாக ஹெல்தி தான். தேங்க்ஸ். எப்படிண்ணா இருக்குது பிரியாணி? ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதால வழக்கமாக வந்தால் இங்கே சாப்பிடுவோம். அப்படியா? எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவோம். சிக்கனா எறா பிரியாணி? இது கோழிக்கறி பிரியாணி தாங்க. ஓகே. நான் தம்பி எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா இருக்கு. கையை கட்டி அதை சொல்லு. சூப்பரா இருக்கு. சரி என்னடா பிடிக்கும் உனக்கு? என்ன பிரியாணி பிடிக்கும்? எறா பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி தானே, எறா பிடிக்காதா? ஏன் சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் கிடைக்கும்ல? சிக்கன் பிரியாணி தான் எல்லாத்தையும் கிடைக்கும்ல, அப்படியே சிக்கன் பிரியாணி சொல்லு. இவ்வளோ பீஸ் வச்சு நீ எத்தனை 2 பீஸ் வாங்கி எத்தனை வாங்கி கொடுத்தா உனக்கு? இல்லை அண்ணனுக்கு கொடுக்காம நீ பாட்டு சாப்பிட்டேங்கிற. அவனுக்கு இருக்கா? எறா பிடிக்காது அவனுக்கு? ஏன்? சிக்கன் 65 பிடிக்கும். எனக்கு இல்லையா? ஏன் தரமாட்டியா? ஊட்டி விட மாமாவுக்கு ஊட்டி விட்றா, யூடியூப்ல தெரியல. ஆஹா இந்த பாசம் தான்டா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். உனக்கு ஏதாவது 65 இது பிடிக்குமா? சூப்பரா சாப்பிட்றா. அதான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பார்க்க கூடாது, சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் பார்க்க கூடாது. அவனை கேள் உனக்கு எறா பிரியாணியா இந்த பிரியாணிடா? உனக்கு 65 பிரியாணி தானா? ஏன் நீ யாரா சாப்பிட மாட்டியா? ஏதாவது சாப்பிடுவியா? ஆனால் இப்போ என்ன வாங்கிக்கிற? எவ்வளோ சோறு எல்லாம் நீதான் இங்க பார். இதான் சிக்கன் சிட்டிப்பாய். சிக்கன் பிரியாணியா? நீ எப்போ வேணாலும் இங்கே வருவேன்? உங்கள் அப்பா எப்போ கூட்டின்னு வருவாரு? எப்போ வந்தாலும் இன்சைட் தானா? சொல்லு, வாய் தெரிஞ்சு சொல்லு. சரி சாப்பிடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க.